அப்புறம் சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஸோ நல்லா வதங்கின பிறகு இது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி சாம்பார் பொடி போட்டு விசில் போட்டுற வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சட்னி, ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி பண்ண போகிறோம். அது வந்து என்னென்னா கத்திரிக்காய் சட்னி. அதுக்கு தேவையான பொருள் வந்து நல்லெண்ணெய், வெங்காயம், தக்காளி, அப்புறம் கத்திரிக்காய் இதை நல்லா வதக்கிக்கொள்ளணும். வதக்கிட்டு அப்புறம் இன்னொரு இதுக்கு இதோட சேர்த்துக்க இன்னொரு தாளிப்பு வந்து என்னென்னா நல்லெண்ணெய், நான் ஒரு 15 பல் பூண்டு, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இது ரெண்டையும் நல்லா மூணையும் நல்லா வதக்கிட்டு அந்த நம்ம கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி வதக்குனதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் கூல் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான சட்னி. தோசைக்கு வச்சு சாப்பிடுங்க, மஸ்ட்டு ட்ரை. கொஞ்சம் உளுந்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது இந்த கொள்ளு துவையலோட டேஸ்ட்டு தான்